ஹலோ எவ்ரிவன். அண்ட் டுடே இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாப்பிக்கு. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியோடைய ஒரு பேசிக்கான நிறைய விஷயங்களில் ஆக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஆக்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து மெயினாக ரெண்டு ஆக்டோட கம்பேரிஷன் பண்ணி நம்ம இதை பார்ப்போம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இந்த ரெண்டும் வந்து நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. இதுக்கு முன்னாடியும் நிறைய ஆக்ட் இருக்குது. ஸோ நம்ம ஏன் இந்த ரெண்டு ஆக்ட் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு ஆக்டும் நம்மளுடைய ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் நிறைய ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆக்டோடைய பேஸ் என்ன, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, சிமிலாரிட்டிஸ் ஏதாவது இருக்கா, இல்லை கண்டினியூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்லைட் மாதிரி நம்ம இதை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 ஆகட்டும், 35 ஆகட்டும், ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் அதான் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு ப்ராவின்ஸ் லெவலில், அதாவது ஒரு ஸ்டேட் லெவலில் என்ன மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ரக்சர், எக்ஸிக்யூட்டிவ்னால் யார் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம், லெஜிஸ்லேட்டிவ்னால் சட்டத்தை இயற்றுறவங்க. ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் எப்படி பிரிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி யூனியன் லெவல்லையும் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருந்தது, லெஜிஸ்லேச்சர் எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். அதாவது சட்டமன்றங்கள், சட்டத்தை இயற்றுறவங்க, எக்ஸிக்யூட்டிவ் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் ப்ராவின்சஸ் லெவல், அதாவது இப்போ இருக்கிற மாதிரி அப்போ ப்ராவின்சஸ்ன்னு சொல்லுவோம் ஸ்டேட்ஸை. ஸோ ஒவ்வொரு மாநிலங்கள் அப்போ வந்து ப்ராவின்சஸ். ஸோ ப்ராவின்சஸ் எப்படி இருந்தது, என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருந்தது, யார் அதை ரூல் பண்ணாங்க, அதே மாதிரி யூனியன் லெவலில் எப்படி இருந்ததுங்கிறது ஒரு தனி ஸ்லைடாக. ஸோ ரெண்டு ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்லைட் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஃபுல்லாக ப்ராவின்சஸ், செகண்ட் ஸ்லைட் ஃபுல்லாக நம்ம யூனியன் பற்றி பார்க்குறோம். இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் யார் ப்ளே பண்ணாங்க, கவர்னருடைய ரோல் எப்படி இருந்தது, யார் ஹெட்டு, அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நான் சொல்லும்போது இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்ததுங்கிறதையும் நம்ம கம்பேரிஷனில் பார்த்துட்டே இருப்போம். அப்போ தான் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது we have unicameral legislature, bicameral legislature. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் எல்லாருக்குமே தெரியும். யூனிகேமரல்லாம் என்ன, ஒரே ஒரு ஹவுஸ் மட்டும் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்ட்ரல் லெவலில் லோக்சபா, ராஜ்யசபா ரெண்டு இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ரெண்டு பைகேமரல். ஸோ ரெண்டு அவைகள்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து யூனிகேமரல்னா ஒரே ஒரு ஹவுஸ் இருந்தால் யூனிகேமரல். இப்போ தமிழ்நாடோடது வந்து யூனிகேமரல் பிகாஸ் நம்மக்கிட்ட வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும்தான் இருக்குது. அதாவது சட்டமன்றம் கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை நம்மக்கிட்ட இல்லை. ஸோ எஸ்எல்சின்னு சொல்லுவோம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அது நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு வந்து ஒரு யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர். இதே மாதிரி ஆனால் சில ஸ்டேட்ஸில் இங்கே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் இருக்குது. இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த கான்செப்ட் விட்டுருவோம். நான் ஜஸ்ட் கம்பேரிஷனுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதை சொன்னேன். ஸோ 1919 ஆக்ட்லையும் 1935 ஆக்ட்லையும் லெஜிஸ்லேச்சர் எப்படி மாறியிருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராவின்சஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரே ஒரு ஹவுஸ் தான் இருந்தது. ஓகே, ஸோ ஒரே ஒரு ஹவுஸ் தான் வந்து இருந்திருக்கு. ஸோ 1935 ஆக்ட் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 6 ப்ராவின்சஸில் வந்து பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வராங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மாறுது. ஒரு யூனிகேமரல்லேருந்து சில ஸ்டேட்ஸ் மட்டும், எல்லா ப்ராவின்சஸும் கிடையாது, 6 ப்ராவின்சஸ் மட்டும் பைகேமரல் லெஜிஸ்லேச்சருக்கு மாறுறாங்க. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமான ஒரு திங். தென் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம்னா டயார்கி 1919 ப்ராவின்சஸில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னா டயார்கி ரூல் கொண்டு வராங்க. வாட் இஸ் டயார்கி, வி ஹாவ் டு டிஸ்கஸ் தட். ஸோ டயார்கியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரூல் ஆஃப் த டூ, ரெண்டு பேர் ரூல் பண்ணுவாங்க. ஓகே, அதே எப்படி ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கவர்னருக்கு கீழே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்னு ஒரு குரூப்பு, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மினிஸ்டருக்கும் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கிற பியூரோக்ராட்ஸ் மாதிரி இருப்பாங்க. பட் மினிஸ்டர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியன்ஸாக இருப்பாங்க. ஸோ அப்படி கூட சிம்பிளாக இல்லைன்னா சொல்லணும்னா, மினிஸ்டருக்கு எப்போவுமே ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி அவங்க ரூல் பண்ணாங்க அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸை பிரித்தாங்க ரெண்டாக. இப்போ எப்படி நம்ம வந்து யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். அதாவது ஸ்டேட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை அவங்களோட பட்டியலில் வச்சுக்கிறோம், சென்ட்ருக்கு எது தேவையோ அதை அங்கே வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டோடதே ரெண்டாக பிரித்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு ஒன்று தான் இருக்கும். ஸோ எதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் ஃபர்தர் கிளாஸில் பார்ப்போம்.
ஸோ இப்போதைக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் ஒரு விஷயம் இருந்தால் அதில் ஸ்டேட் வந்து லா மேக் பண்ணலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேட்டோட லிஸ்ட்டே 2ஆக பிரிக்கிறாங்க, ரிசர்வ்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ வாட் இஸ் ரிசர்வ்ட் அண்ட் வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் முக்கியமான விஷயம், எதுலெல்லாம் வந்து நம்ம இந்தியன்ஸ் தலையிட்டால் அவங்களுடைய அட்டானமி பிரிட்டிஷோடைய பவர் போயிடும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டில் எதெல்லாம் வச்சுக்குவாங்கன்னா, எதெல்லாம் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்டு ஒர்க் சம்மந்தப்பட்டு இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரிசர்வ் லிஸ்ட்டில் வந்து ரெவென்யூ கலெக்ஷன், லேண்ட் ரெவென்யூ, லா அண்ட் ஆர்டர் இதெல்லாம் அவங்க கையில் இருக்கணும். சட்டம் ஒழுங்கெல்லாம் கையில் இருந்தால் தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை வச்சுக்குவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் எதெல்லாம் வச்சுக்குவாங்கன்னா எஜுகேஷன், அந்த மாதிரி ஹெல்த், பீப்புளுக்கு செய்யணும் அப்படின்ற இடத்துல வரும்போது அதை வந்து நமக்கு கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுதான் வந்து ரூல் ஆஃப் டூன்னு சொல்லுவாங்க, டயார்கி. இதனால் என்ன லாஸ்ட்னு பார்த்தோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நம்மக்கிட்ட இருக்கும், பட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட், நம்மளால் எதையும் செய்ய முடியாது, பட் பேருக்கு நம்மக்கிட்ட பவர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் அது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வேணாம் அப்படின்னு சொல்லி 1919 1935 வரைக்கும் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது 1935 என்ன பண்ணுறாங்க, டயார்ச்சியை அபாலிஷ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராவின்சஸ்க்கு அட்டானமி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னா அட்டானமி கிடைக்கிறது. ஓகே, இதே டைமில் யூனியனில் என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம கம்பேரிட்டிவாக பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக புரியும். ஸோ இப்போ நமக்கு புரிஞ்சிடுச்சு லெஜிஸ்லேச்சர் எப்படி மாறியிருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி மாறியிருக்கு. ஸோ அட்டானமி கொடுத்துட்டாங்கன்றதுக்காக அங்கே என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத, லைக் அந்த அட்டானமி எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இது படிக்கும்போதே நான் வந்து சொல்கிறேன், எம்சிக்யூ டைப்புக்கு படிக்கும்போது சிம்பிளாக நம்ம வந்து ரொம்ப க்ரஷ்ஷாக ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளோ டீட்டெயில் ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கிறது வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ அந்த ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, லைக் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து யூனியனை உடனே நம்ம படிச்சிடணும், அப்போ தான் நமக்கு புரியும். ஸோ இங்கே பார்த்தோம்னா சென்ட்ரல் லெஜிஸ்லேச்சரில் பைகேமரல் லெஜிஸ்லேச்சரே தான் இருக்குது. 1935 அது பைகேமரல் லெஜிஸ்லேச்சராக தான் கண்டினியூ ஆகுது. ஸோ எப்போவுமே சென்ட்ரலில் யூனியன் ஒரு யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் இல்லை. ஸோ 1919 2 ஹவுசஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அது எந்த சேஞ்சும் இல்லைன்றதுனால நமக்கு கன்ஃபியூஷனே இல்லை. நம்ம ப்ராவின்சஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இட் சேஞ்ச் ஃப்ரம் யூனிகேமரல் டு பைகேமரல் ஒன்லி இன் 6 ப்ராவின்சஸ், எல்லாத்துலேயும் இல்லை. ஓகே, ஸோ இதே எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா 1919 ஆக்ட் படி என்னென்னா கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறவங்க தான் வந்து இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனோட பைவட் மீன்ஸ் இஸ் த மெயின் பர்சன். ஸோ மெயினான ஒரு விஷயமா இருந்தாங்க. ஸோ அவருடைய இண்டிவிஜுவல் ஜட்ஜ்மெண்ட் பற்றி இந்தியாவை வந்து அவர் ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஓகேவா, ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இந்தியாவை கொடுத்த மாதிரி. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். ஹீ இஸ் அ கலெக்டிவ் ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அவரோட ஹெட்டு தான் அவர். ஸோ நம்ம மினிஸ்டர் சூஸ் பண்ணுறோம், நம்ம எம்எல்ஏஸ் சூஸ் பண்ணுறோம், அதுலேருந்து மினிஸ்டர் சூஸ் ஆகி அதோட ஹெட்டு தான் வந்து அவர். ஸோ நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சொல்கிறது கேட்டு அவர் நடக்கிற மாதிரியான ஒரு ஹெட்டாக தான் நம்ம வச்சுருக்கோமே தவிர அவர் ஒருத்தர் இண்டிவிஜுவலாக முடிவெடுத்து எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி நம்ம வைக்கல. ஸோ இதுதான் சொல்லுவாங்க டெமோக்ரஸி. ஸோ அந்த டெமோக்ரஸி அப்போ இல்லை, வெறும் கவர்னர் ஜென்ரல் மட்டும்தான் ஹெட்டு. அப்படிங்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் இப்போ இருக்கிற அமெரிக்கா மாதிரி பிரசிடென்ட் தான் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இந்தியாவில் அப்படி கிடையாது, ரொம்ப டெமோக்ராட்டிக்கலி நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ பிரைம் மினிஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், தட் இஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பீப்புளோட டிசிஷன் வச்சு தான் வந்து நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது. ஸோ கவர்னர், ஆனால் அப்போ என்ன இருந்திருக்கு, கவர்னர் ஜென்ரல் வந்து ஒரு என்டையர் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ஒரு பவர் இருந்திருக்கு. ஸோ 1935 ஆக்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் இங்கே டயார்ச்சி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. இது எதனால் அப்படின்னா ப்ராவின்சஸில் நீங்கள் டயார்ச்சி எடுத்தாச்சு, ஓகேவா. ஸோ டயார்ச்சிக்கு எல்லோரும் அட்டானமி கொடுங்கன்னு கேட்கும்போது நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ பார்த்தா தெரியும், அட்டானமி எடுத்துட்டோம் 1935 ஆக்டில். பட் இங்கே கொண்டு வந்துடுறோம். ஸோ அதனோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, லைக் எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் நீங்கள் அட்டானமி கொடுக்கும்போது ரிசர்வ் சப்ஜெக்ட், ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னு ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும், எல்லாமே அவங்களுக்கே போயிடும். ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டாக அவங்களுக்கே எல்லா ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டுன்னு அப்போ சொல்லுவாங்க. ஸோ ரிசர்வ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குற மாதிரி ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும், ப்ராவின்சஸில் நமக்கு பவர் குறைஞ்சிரும். ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1935 ஆக்டில் அங்கே அட்டானமி கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, டயார்ச்சி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அல்டிமேட் இந்தியாவோட சப்ஜெக்ட்ஸையே வந்து ரிசர்வ்டு ட்ரான்ஸ்ஃபர்டாக பிரித்து, ஸோ அவங்க அகெயின் ரிசர்வ்டு அவங்க வச்சுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபரை மட்டும்தான் இந்தியா முழுக்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ப்ராவின்சஸில் ஒரு விஷயம் அல்டிமேட்டாக பவர் அவங்க கையில் இருந்தாலும்
மேலே கவர்னர் ஜெனரல் வந்து இப்படி ஒரு டயார்ச்சி கவர்மெண்ட் வச்சு ரிசர்வ் சப்ஜெக்டில் ரூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ராவின்ஸை பாதிக்க தான் செய்யும். ஸோ அகெயின் நாங்கள் அட்டானமி அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கிடையாது, ஜஸ்ட் நேம் ஷேக் தான். ஸோ அங்கே ஒரு அட்டானமி கொடுத்து இங்கே டயார்ச்சி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த கான்செப்டை நம்ம கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கீ மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா லைக் இது வந்து 1919 ஆக்டில் ப்ராவின்சியல் லெஜிஸ்லேச்சரில் U to B. ஓகே, இங்கே நம்ம B அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதே வந்து எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தோம்னா டயார்ச்சி தட் இஸ் அபாலிஷ்ட் இங்கே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த இதில் B to B, பிலேருந்து பி பைகேமரலுக்கே மாறியிருக்கோம். பட் டயார்கி அங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம ஒரு க்ரஷ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா அகெயின் அதர் திங்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். U to B, யூனியன் டு யூனிகேமரல் லெஜிஸ்லேச்சர் டு பைகேமரல் லெஜிஸ்லேச்சர். அங்கே பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படியே பைகேமரல் லெஜிஸ்லேச்சராகவே இருக்கும். பட் ப்ராவின்சஸில் டயார்ச்சியை அபாலிஷ் பண்ணுவாங்க 1935 ஆக்டில். ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, டயார்ச்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓகே, ப்ராவின்சஸ்க்கு ஹெட்டு யார் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ப்ராவின்சஸோட ஹெட்டு வந்து கவர்னர். ஓகேவா? ஆனால் ஸ்டென்டர் யூனியனுடைய ஹெட்டு வந்துட்டு கவர்னர் ஜென்ரல். ஓகே, இந்த வேர்டுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும், எங்கேயுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து 1919 and 1935 ஆக்டை பொறுத்து. ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸை படிப்போம், இந்த கவர்னர் ஜென்ரல், வைஸ்ராய், SOS அப்படின்னு நிறைய படிக்கும். ஸோ இது எல்லா வேர்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது பர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த வேர்டுக்கு இந்த பொசிஷன் தான் மீனிங்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கவர்னர் அப்படிங்கிறவங்க ப்ராவின்சஸ்க்கு, கவர்னர் ஜென்ரல் அப்படிங்கிறவங்க யூனியனுக்கு. ஓகே, ஸோ ரோல் ஆஃப் கவர்னர் பார்க்கும்போது அவருக்கு எக்ஸிக்யூட்டிவாக என்ன ரோல், அதாவது லா இப்போ ஒரு கவர்னர் மாதிரியே எடுத்துக்கோங்களேன். ப்ராவின்சஸ்க்கு அவர் தான் ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு என்னென்னலாம் எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இருக்குது, என்னென்னலாம் ஒரு சட்டம் இயற்றுற ரோல் இருக்குது, இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக அவருக்கு என்னென்ன பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1919 ஆக்ட் படி அட்மினிஸ்டர் த ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் த்ரூ ஹிஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் தான், கவர்னர் வந்து என்ன பண்ணுவார், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸை வச்சு ரிசர்வ் சப்ஜெக்டை ரூல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸை வந்து மினிஸ்டர்ஸை வச்சு ரூல் பண்ணுவார். ஓகே, இதுதான் கவர்னர்கிட்ட தான் அல்டிமேட்லி அந்த பவர் இருக்கும். ஓகே, பிகாஸ் டயார்ச்சி கவர்மெண்ட் 2 பேர் இருக்காங்க, 2 சப்ஜெக்ட் இருக்குது. இதுக்கு ஹெட் யாருன்னா கவர்னர், சிம்பிளாக சொல்லணும். ஸோ இதில் மெயினாக நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SOS அப்படிங்கிறவங்க வந்து கவர்னர் ஜென்ரலுக்கும் மேலே இருக்கிற ஒரு பொசிஷன். ஓகே, ஸோ அவங்களும் கவர்னர் ஜென்ரலும் ரிசர்வ்டு சப்ஜெக்டில் வந்து தலையிடலாம். அதாவது ப்ராவின்சஸோட ரிசர்வ் சப்ஜெக்ட் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸ். அதாவது முக்கியமான விஷயம் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் கவர்னர் மட்டும் தலையிடாமல் யூனியன் லெவல்லேருந்து வந்து தலையிடுறாங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தா அது ஒரு கான்கரண்ட் லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் யூனியனும் தலையிடுவாங்க, ஸ்டேட்டும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வர்றது தான் பெரிய பிரச்சனை. ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு ஹவுஸ் வர்றதுக்கும் SOS ஃபார் இந்தியா கவர்னர் ஜென்ரல் மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோடைய இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிறதும் ஒரு லைக் பவர் வந்து ரொம்ப ஆட்டோக்ரஸி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ 1935 ஆக்டில் இது அப்படியே எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னா கவர்னர் வந்து க்ரௌனுடைய நாமினியாகவும் ரெப்ரசன்டேட்டிவாகவும் ஆக்கப்படுறாரு. இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட்டிவோட ஹெட்டாக இருக்கவர் இப்போ வந்து என்னென்னா அவருக்கு பவர் போய் இங்கிலாண்டில் இருக்கிற க்ரௌனோட நாமினி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அத்தாரிட்டியாக அவர் மாற ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுனா அவருடைய அத்தாரிட்டியை அவர் கிங்ஸோடைய பிஹால்ஃப் அவங்களுடைய சார்பாக இவர் வந்து ரூல் பண்ணுற மாதிரி தானே தவிர இவர் இண்டிவிஜுவல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதோ ஆட்டோக்ரஸி பண்ணுறதோ முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி டயார்ச்சியில் இருக்கிற அந்த ப்ராப்ளமை நமக்கு அட்டானமி கொடுக்குறேன்னு சொல்லி அட்டானமி கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், டைரக்ட்லி க்ரௌனுக்கு நம்ம கீழே வர மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அட்டானமி அப்படின்னா என்ன அர்த்தம், உடனே கவர்னர் போயிடுவார்னு அர்த்தம் இல்லை, ஸ்டில் கவர்னர் தான் ஹெட்டாக இருக்கார். ஆனால் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம பாப்புலர் மினிஸ்டர்ஸ் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ
அதான் பார்க்குறோம். மினிஸ்டர்ஸ் அட்மினிஸ்டர் ஆல் த ப்ராவின்சியல் சப்ஜெக்ட்ஸ். இதுதான் மீனிங்கே தவிர கவர்னர் போயிடுவாருன்னு கிடையாது. ஸ்டில் கவர்னர் இருக்கார். யாருடைய நாமினியானா பிரிட்டிஷோட க்ரௌனோட நாமினியாக இங்கேருந்து ரூல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு பிரச்சனை யார் பிரச்சனை போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸ்ன்ற நேமில் ரிசர்வ் சப்ஜெக்டை ரூல் பண்ணுறவங்க போயிட்டாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் இப்போ யார் ரூல் பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர்ஸ் ரூல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீட் ஃப்ரம் த சூப்பரிண்டன்ஸ் ஆஃப் எஸ்ஓஎஸ் அண்ட் கவர்னர் ஜெனரல். இங்கே வந்து அவங்க 2 பேரும் இன்டர்வீன் பண்ணலான்னு இருந்து. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இது எப்படி புரியுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ளேயே இந்த 3 பர்சன்ஸோட இன்டர்வென்ஷன் இங்கே அதிகமாக இருந்திருக்கு. பட் இங்கே போகும்போது க்ரௌன் ஹெட்டுன்னு மாற்றி க்ரௌனுக்கும் மக்களுக்குமான ஒரு மினிஸ்டர்ஸ்க்குமான ஒரு நடுவில் இந்த கவர்னர் இருக்கார். இந்த எஸ்ஓஎஸ்ஓ கவர்னர் ஜெனரலோ உள்ளே வந்து இன்டர்வீன் பண்ண முடியாது. அவங்க சென்ட்ரல் விஷயத்தை மட்டும்தான் பார்க்கணும். இது டைரெக்டாக க்ரௌனோட கீழே வந்துடும் அப்படின்ற மாதிரி லிட்டில் ஃப்ரீடம் ஃப்ரம் த இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் ரூல் பார்த்தோம் அப்படின்னா அகெயின் 1919 ஆக்டில் ஒரு கவர்னர்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பில், இப்போ எப்படி ஒரு கவர்னர்னால் ஆர்டினன்ஸ் மேக் பண்ண முடியும், பில்லை வந்து வீட்டோ பண்ண முடியும். தென் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணோன்னா அதுக்கு அவர் வந்து ஆக்சென்ட் கொடுக்கணும். ஓகே இது வந்து பில் பாஸ் எப்போவுமே சென்ட்ரல் லெவலில் பிரசிடென்ட் கொடுப்பாரு, ஸ்டேட் லெவலில் கவர்னர் கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற விஷயங்களே தான் அப்போவும் இருந்திருக்கு. தென் பட்ஜெட் விஷயத்தில் பார்த்தோம்னா ஹி கேன் ரீஸ்டோர் த ரிஜெக்டட் பட்ஜெட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து ஒரு பட்ஜெட்டை வந்து ரிஜெக்டே பண்ணிட்டா கூட அவர் ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு அல்டிமேட் பவர் இருக்குது. பார்த்துக்கோங்க, ஒரு பட்ஜெட்டே ரீஸ்டோர் பண்ணுற அளவுக்கு அல்டிமேட் பவர்னால் லெஜிஸ்லேச்சர் சும்மா வந்து பண்ண மாட்டாங்க. அதாவது ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்தையும் அவர் திருப்பி எடுத்துக்க முடியும் அப்படின்னா லெஜிஸ்லேச்சருக்கு எந்த பவரும் இல்லைங்கிறது அதுலேருந்தே நமக்கு புரியுது. ஓகே, ஸோ இதை எப்படி மாற்றுறாங்க 1935 ஆக்டில் அப்படின்னா நத்திங் இஸ் மச் சேஞ்ச். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அதான் சொன்னேன், கவர்னருங்கிற பேர் மட்டும்தான் எக்ஸிக்யூட்டிவ் ரோல்லேருந்து எடுத்தாங்க. அந்த லிஸ்ட்டு சம்மந்தமாக தான் எடுத்துட்டாங்களே தவிர மிச்சபடி லெஜிஸ்லேட்டிவ் ரோல் அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. அதாவது ஆர்டினன்ஸ் மேக் பண்ணுறாரு, ஸ்டில் கவர்னரோட ஆக்டை மேக் பண்ணலாம், ஒரு பில்லுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம், அசன்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். தென் வந்து இந்த மாதிரி எல்லாம் வேணால் பண்ணலாம். பட் இங்கே ஒரு விஷயம் என்ன அட்டானமி கொடுத்ததுனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேச்சர் வந்து ப்ராவின்ஷியல் லிஸ்ட்லேயும் கான்கரண்ட் லிஸ்ட்லேயும் ஒரு லா மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸ்டில் நான் சொன்ன மாதிரி தான், பட் அவங்களோட இன்டர்வென்ஷன் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும். தென் இதே கான்செப்டில் நம்ம வந்து யூனியனுக்கு போகிறோம், சென்டர். ஸோ இங்கே சொன்னால் ஆல்ரெடி இட்ஸ் அ கவர்னர் ஜென்ரல், இட்ஸ் நாட் கவர்னர், இட்ஸ் கவர்னர் ஜென்ரல். அவருக்கும் அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் ரோல் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ரோல் இருக்குது. ஸோ இங்கே கவர்னர் ஜென்ரல் யாராக இருக்கார் அப்படின்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கார். நமக்கு பேர்லேயே தெரியுதா, இட்ஸ் அல்டிமேட் பைவட்னா என்ன இங்கே ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பைவட் அவரோட டிசிஷன் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அட்மினிஸ்டர்ட் 2 லிஸ்ட் இன் த சென்டர். 2 லிஸ்ட்டை வந்து அவர் வந்து ரூல் பண்ணார். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தோம்னா லைக் இந்த ட்ரான்ஸ்ஃபர் 2 லிஸ்ட்டு, ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டு, ஃபெட்ரல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல் இருக்கிற ரெண்டையுமே வந்துட்டு அவர் தான் ஹெட்டாக இருந்திருக்காரு. ஓகேவா? தென் ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ரிசர்வ் சப்ஜெக்ட் இன் த ப்ராவின்சஸ். ஸோ ப்ராவின்சஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன பவர் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ்டு சப்ஜெக்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இன்டர்வீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1919 ஆக்ட் படி அவங்க வந்து இன்டர்வீன் பண்ணுறதுக்கான எல்லா தகுதியும் இருந்திருக்கு. யாருக்கு? கவர்னர் ஜென்ரலுக்கும் எஸ்ஓஎஸ் ஃபார் இந்தியாவுக்கும். எஸ்ஓஎஸ் ஃபார் இந்தியா அண்ட் கவர்னர் ஜெனரல் could interfere in the reserved subjects. இது 1919 ஆக்டில் இந்த மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த 2 லிஸ்ட்டுன்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சென்டரில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் லிஸ்ட்டு ரிசர்வ் லிஸ்ட்டு இருந்திருக்கும், அந்த ரெண்டையுமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அவரே பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஓகேவா? ஸோ இதே வந்து நம்மளோட 1935 ஆக்ட் படி அவர் அப்பவும் பைவட்டாக இருக்கார். பட் நம்ம டயார்ச்சி கவர்மெண்ட்டை பிரித்ததுனால எப்படி ப்ராவின்சஸில் நடந்ததோ அந்த மாதிரியே எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர்ஸை வச்சு ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸையும் மினிஸ்டர்ஸை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ஸையும் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் ரூல் பார்த்தோம்னா அதே விஷயம்தான். ஆர்டினன்ஸ் மேக் பண்ணலாம், பில்ஸை வந்து சர்டிஃபை பண்ணுறது, ரீஸ்டோர் கட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். அதாவது ஒரு கிராண்ட் கேட்குறோம் பட்ஜெட்டில், அதை வேணான்னு வந்து சொல்லியாச்சு, பட் இருந்தாலும் ஒரு 50,000 இந்த விஷயத்துக்காக வேணும் அப்படிங்கிறத
லெஜிஸ்லேச்சர்ஸ் வேணான்னு சொல்லிட்டாங்க. பட் கவர்னர் ஜெனரல் நினச்சா அதை ரீஸ்டோர் பண்ணி அதுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அல்டிமேட்லி நம்மளோட லெஜிஸ்லேச்சருக்கு பவர் இல்லைங்கிறது இதுலேருந்தே தெரியுது. 1935 ஆக்டில் எப்படி மாறுதுன்னா எதுவுமே மாறாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே வந்து அந்த பவர் லெஜிஸ்லேட்டிவ் பவரில் எதுவுமே மாறாது. ஸோ இவங்க மாற்றுறது பூரா மோஸ்ட்லி வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் மாற்றிருப்பாங்க. இங்கே டயார்ச்சி மாற்றினதுனால எக்ஸிக்யூட்டிவ் ரோல்ஸில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும், அவ்வளோதானே தவிர வேறு எந்த பெரிய சேஞ்ச் இல்லை. பட் இந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம், residuary powers. So what is residuary power? So residuary power means just நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் லிஸ்ட்டில் சில விஷயங்கள் இருக்குது, அது யூனியன் பார்த்துக்குவாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் சில விஷயங்கள் இருக்குது, அது ஸ்டேட் பார்த்துக்கிறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டில் சில விஷயங்கள் இருக்கும்போது அதே வந்து சென்டர் ஸ்டேட் ரெண்டு பேரும் லா மேக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். பட் ரெசிடுவரி என்ன அப்படின்னா இது மூணுலேயும் இல்லாத ஒரு சில விஷயங்கள் வரும்போது அது யார்கிட்ட அந்த விஷயம் வந்து போகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எதில் பிலீவ் பண்ணுறோம் அப்படின்னா டெமோக்ரஸி அண்ட் பார்லிமெண்ட், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ரூல் பண்ணுறதை நம்ம நம்புகிறோம். ஸோ ரெசிடுவரி பவர் வந்து ஒரு ஸ்டேட் கிட்ட கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன் கொடுக்க முடியாது? மொத்த ஸ்டேட்டுக்கான டிசிஷனை ஒவ்வொரு ஸ்டேட் தனித்தனியாக எடுக்க விட்டால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்க. ஸோ ரெசிடுவரி அப்படிங்கிறதே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு விஷயங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அது பார்லிமெண்ட் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஓகே, சிம்பிள், வெரி சிம்பிள். பட் 1935 ஆக்டில் அது யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இட் ரெஸ்ட் வித் த கவர்னர் ஜென்ரல்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்திருக்கு. ஸோ இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி யூபிஎஸ்சியில் கேட்டிருக்க ஒரு கொஷின் தான். ஸோ நம்ம அந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக எது இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டுங்கிற வேர்டு இருக்கும். பிகாஸ் நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நமக்கு தெரியும் பார்லிமெண்ட்னு, அப்போ யார் இருந்தாங்க நமக்கு தெரியாது. அப்போ எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட தான் இருந்தது. அந்த ஐடியா வச்சு பார்த்தாலே அது கண்டிப்பாக கவர்னர் ஜென்ரல் கிட்ட தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இண்டிவிஜுவல் கவர்னர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், கவர்னர் ஜென்ரலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், பார்லிமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிளியராக நம்ம தெளிவாக பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ வந்து ஹவுசஸை நம்ப மாட்டாங்க, இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ அப்போது வந்து ப்ராவின்சஸ் கிட்ட கொடுக்க முடியாது. ரெசிடுவரி பவருங்கிறது ஒரு மொத்த சென்டருக்கான ஒரு பவர். ஸோ என்ன பண்ணுறாங்க, கவர்னர் ஜெனரலாக ஹெட்டுங்கிறதுனால அவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம 3 ஸ்லைடையும் நம்ம நல்லாவே டேரெக்டாகவே பார்த்துட்டோம். தென் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த கம்பேரிஷனை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப கிறிஸ்பாக எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்கும்போது வேர்ட்ஸை மட்டும்தான் ஞாபகம் வைக்கணும். இவ்வளோ கான்செப்ட்ஸை நம்ம வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த கான்செப்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக தேவை. சில அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்பாங்க நான் தெளிவாக சொல்லிட்டதுனால அந்த இடத்த நீங்கள் வந்து எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எதெல்லாம் வந்து மெயின்ஸ் எழுதும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம வந்து ஓகே இந்த பாயிண்ட் இப்படி படிக்கணுன்ற மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் படிக்கணும். ஸோ யூனிகேமரல் டு பைகேமரல், தட் இஸ் U to B, and then here diarchy was introduced and here diarchy was abolished. இது வந்து ப்ராவின்சஸோட ஸ்டோரி. இதே நம்ம வந்து சென்டருக்கு போனோம்னா B to B, பைகேமரல் இஸ் ஸ்டில் பைகேமரல். பட் சென்டரில் வந்து கவர்னர் ஜென்ரல்லேருந்து இண்டிவிஜுவலாக இருக்கிறது வந்து டயார்ச்சி கவர்மெண்ட்க்கு போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் மெயினான விஷயம். இந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரெசிடுவரி பவர்ஸை பற்றி ஒரு கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது தவிர எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் தான். இதை திருப்பி நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்துடும். ஓகே, ஃபைனலாக ஜென்ரல் திங்ஸ் டிஸ்கஷனில் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919க்கும் 35லையும் மெயினான விஷயம் ப்ராவின்சஸ் பட்ஜெட் வந்து தனியாக வந்து இருக்காது ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ 1919 ஆக்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அது ரெண்டையும் பிரிச்சிச்சு. சென்டருக்கு தனி பட்ஜெட்டு, ப்ராவின்ஸுக்கு தனி பட்ஜெட்டுன்னு செப்பரேட்டட் சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் பட்ஜெட்ஸ். ஓகே, பட் இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு தனித்தனியாக பட்ஜெட் எடுத்துக்கிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக எடுத்துக்கிறாங்க, அந்த மாதிரி பிரிக்கிறாங்க. பட் 1935 ஆக்டில் தான் என்ன பண்ணுறாங்க, உண்மையாலுமே வந்து ஒரு இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் பவர் வந்து கிடைக்கிது. ஸோ நம்ம இதை வந்து லிங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராவின்ஷியல் அட்டானமியே கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ரிசர்வ்டு சப்ஜெக்ட் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எப்படி நமக்கு வந்து பவர் கிடைக்கும்? ஸோ அட்டானமி கிடைச்சோடனே வந்து இண்டிபெண்ட்டாக நமக்கு ஃபினான்ஷியல் பவர்ஸ் தான் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து லிஸ்ட்டு பார்த்துடலாம். லிஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து 2 லிஸ்ட்டு தான் இருக்கும், சென்ட்ரல் அண்ட் ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டு. இப்போ அப்படி சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அப்போ வந்து சென்ட்ரல் லிஸ்ட் அண்ட் ப்ராவின்ஷியல் லிஸ்ட்டுன்னு 2 தான் இருந்தது. இப்போ கான்கரண்ட் லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா 1935 ஆக்டில் தான் அந்த 3 வேர்டு இருக்கும்.
ஃபெடரல் அப்படிங்கிறது யூனியனாகவும், ப்ராவின்ஷியல் ஸ்டேட்டாகவும், கான்கரண்ட்டுங்கிறது இப்போ இருக்கிற கான்கரண்ட்டாகவும் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த 3 லிஸ்ட்டாக மாறுறது வந்துட்டு நம்ம 1935 ஆக்டில் தான் மாறுது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரேட். இதுக்கு முன்னாடி 1909 அந்த 1909 அந்த ஆக்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் எலக்ட்ரேட்ன்ற கான்செப்ட் வந்திருக்கும். செப்பரேட் எலக்ட்ரேட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதியில் ஒரு பர்சன் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருமே தான் ஓட்டு போடுவோம். ஸோ ரிசர்வ்டு தொகுதினா என்ன, ஒரு இந்த கேண்டிடேட் மட்டும்தான் நிற்கணும், ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு கேண்டிடேட், ஒரு ஓபிசி கேண்டிடேட் தான் நிற்கணும், ஒரு உமன் கேண்டிடேட் தான் நிற்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாரும் தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நிற்க வேண்டியவங்க உமனாக மட்டும்தான் இருக்க முடியும். இல்லை ஒரு ஓபிசி கேண்டிடேட்டோ, ஒரு எஸ்சி கேண்டிடேட்டோ, எஸ்டி கேண்டிடேட்டோ இருக்கலாம். பட் ஓட்டு எல்லாரும் தான் போடுவாங்க. பட் செப்பரேட் எலக்ட்ரேட்டுங்கிறது என்ன கான்செப்ட்னா, அந்த ஓட்டுமே ஓபிசி விற்கிறாங்கன்னா ஓபிசி மட்டும்தான் போட முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி செப்பரேட்டாக அந்த பீப்பிள் மட்டும் பிரித்து வச்சவங்களுக்கு ஓட்டு இல்லாமல் நடக்கும்போது அங்கே வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி. ஸோ இதுதான் நம்மளை இந்தியன்ஸ் வந்து எதிர்த்தாங்க. பட் 1909 அது வந்து முஸ்லீமுக்கு கொடுக்கப்பட்டது. தென் 1919 ஆக்டில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சிக், கிறிஸ்டியன் அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ். ஸோ ரிலீஜியன் வைஸாக ஃபஸ்ட்டு ஒரு ரிலீஜியன் வைஸாக பிரிக்கிறாங்க, முஸ்லீம்ஸை பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிக்கு, கிறிஸ்டியன் அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு சொல்லி ஆங்கிலோ இண்டியன்ஸ் பிரிக்கிறாங்க. 1935 ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் டிப்ரெஸ்டு கிளாஸஸ், விமென் அண்ட் லேபர், இவங்க எல்லாரையும் தனித்தனியான ஒரு செப்பரேட் எலக்ட்ரேட்டாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிஃப்ரென்சஸ்ஸு எந்தெந்த ஆக்டில் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு முஸ்லீமுக்கு, தென் சிக், கிறிஸ்டியன், ஆங்கிலோ இண்டியன், தென் டிப்ரெஸ் கிளாஸ், உமன் அண்ட் லேபர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எலெக்ஷன் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே இன்டைரக்ட் எலெக்ஷன் தான் இருந்திருக்கும். யாருமே நேரடியாக நம்ம மாதிரி ஓட் போட்டு செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 1919 ஆக்டில் டைரக்ட் எலெக்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து யாரெல்லாம் ஓட்டு போடலான்னு பார்த்தோம்னா அது வந்து ஜஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி, யாரெல்லாம் அதிகம் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்களோ, யார் டேக்ஸ் கட்டுறாங்களோ, யார் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் ஓட் போடணும். இப்போ மாதிரி யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் 18 ஏஜஸ்க்கு மேலே இருக்க எல்லோரும் ஓட்டு போடலாம் அப்படின்ற உரிமை கிடையாது. இந்த மாதிரி ஓட்டு போடுற பீப்புளை வந்து குறைச்சிட்டாங்க. பட் டைரக்ட் எலெக்ஷன் தான். ஓகே, ஸோ 1935 ஆக்டில் அந்த ஃப்ரான்ச்சைஸ், அந்த ஓட்டு போடுறவங்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க. சில குரூப் ஆஃப் பீப்புளை வந்து அது வந்து 10% ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் வந்து கவர் ஆகிறாங்களே தவிர அப்பவும் ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சிருந்தாலே இதிலேருந்து வர எம்சிக்யூ கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம். இந்த 2 ஆக்டுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங்கே நமக்கு வந்து பர்ஃபெக்டாக புரியும். ஸோ இதில் வந்து கம்பேரிட்டிவாக நம்ம வந்து ப்ராவின்சஸையும் யூனியனையும் கம்பேரிட்டிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அதர் ப்ரொவிஷன்ஸை தனியாக படிக்கணும். ஸ்ட்ரக்சரை பார்க்கணும், லெஜிஸ்லேட்டிவ் எப்படி இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். தென் யார் ஹெட்டுன்னு பார்க்குறோம். தென் வந்து அந்த ஹெட்டை எப்படி ரூல் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ரூல் எப்படி இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ரூல் எப்படி இருக்குது, அவ்வளோதான். தென் இதே மாதிரி யூனியனுக்கும் நம்ம பார்க்குறோம். ஃபைனலி அந்த டைம்லேயே வந்து பட்ஜெட் அந்த ப்ராவின்சஸ்க்கு எப்படி இருந்தது, தென் லிஸ்ட்டு எப்படி பிரிச்சுருந்தாங்க, தென் எலக்ட்ரேட். ஸோ இவ்வளோ தூரம் பேசிட்டு எலக்ட்ரேட் பற்றி பேசலைன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ எலக்ட்ரேட்டில் எப்படியெல்லாம் ஓட்டு போட வச்சாங்க, எப்படிலாம் பிரித்தாங்க. ஸோ இதை நீங்கள் இன்டர்கனெக்டடாக வேறு எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணி படிக்கணுமோ படிக்கலாம். பட் இதுதான் மெயின் க்ரஷ் ஆஃப் த 2 ஆக்ட். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி கேட்ட எக்ஸாம் கொஷின்ஸையும் நான் சொல்லிட்டேன். இந்த லிஸ்ட்டு விஷயம் கேட்டிருக்காங்க, ரெசிடுவரி பவர் கேட்டிருக்காங்க. தென் ரெசிடுவரி பவர் தெளிவாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் அந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுத முடியும். இல்லாட்டி ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணது கண்டிப்பாக நம்மளால் அந்த இடத்துல போய் ஞாபகப்படுத்திக்கவே முடியாது. ஸோ அகெயின் அண்ட் அகெயின் எவ்ரி திங் ஹேஸ் டு பி ரிலேட்டட் அண்ட் ஹேவ் டு பி கோரிலேட்டட். அது மாதிரி ஒரு ரிலேட் பண்ணி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு அது ஃபர்தராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ.